ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த அமாவாசை நாளுக்கு கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வார்த்தை நம்ம வாசத்துக்குள்ள ஜெபம் பண்ண போறேன். அதில் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தொரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்தொரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நான் எல்லாருக்கும் செபிப்போம். இன்றைக்கு இந்த மோசம் அல்ல, எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபத்துக்கு ஆயத்தப்படுவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யார் அந்த பெனிட்டா? உன்னை கர்த்தர் உயர்த்த போறார் மகளே. நீ வளர்ந்தும் இன்னும் பெரிய பிள்ளையா ஆகாம இருக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து நீ பெரிய பிள்ளையா மாற போறேன். வாலிபத்தை அடைய போகிறாய். மிஸ் பெனிட்டா உண்மையில் வல்லம் இறங்கிட்டே இருக்குது. உன் வயசு 13 தாண்டி 14 போயிடுச்சு. இன்னும் பருவமடையாதபடிக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற மகளே, உன்னை கர்த்தர் நீ உயர்த்துகிறார். நீச்ச கட்டை இன்னைக்கு உடைத்து நீ பருவமடைந்து ஒரு வாலிப்பிள்ளை கர்த்தர் மாற்ற போறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யார் இந்த செண்பகவள்ளி? செண்பகவள்ளி கடந்த 3 மாசமாக முதுகுல கட்டி போல ஏற்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறீங்க. கர்த்தனுக்கு பேசுகிறார். செண்பகவள்ளி கட்டி உடைந்து வெளியே வருகிறது. அது ஒரு சரீர கட்டியில மந்திர கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ சாப்பிட்ட பொருளை கொடுத்த ஒரு மந்திரத்தின் மூலமா உன் முதுகு வீங்கி கட்டியே மாறிவிட்டது. கர்த்தரை சுகமாக்கிட்டு இருக்கிறார். இந்த ஜபத்து மூலமா செண்பகவள்ளி உடம்பு முதுகுல ஏசு வல்லம் இறங்கிட்டே இருக்கு. உன்னை கர்த்தர் சுகமாக்கிட்டே இருக்கா. செண்பகவள்ளி இந்த கட்டு உடைந்து வெளியே புறப்படுகிறது. நீ பயப்படாதே. இந்த வார்த்தை நல்ல மேல இறங்கிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தம்பி நவீன், நீ ஸ்கூலுக்கு போற படிக்கிற, ஆனா பாடம் மனசுல நிற்க மாட்டேது, மறந்து போறேன். நிச்சயம் வருகின்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ண போறேன். உன்னை கர்த்தர் உயர்த்த போறார். நீ ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்த போற மகனே. நிச்சயம் வல்லம் இறங்கிட்டே இருக்கு. நன்றாக படித்து +2 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வெற்றி பெற கர்த்தர் உயர்த்த போறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் இந்த சகாதேவன்? சகாதேவன் கடந்த 1.5 வருஷமா வேலைக்கு போக முடியல, சாப்பிட முடியல, பைத்தியம் முடிச்சவங்க உட்கார்ந்து இருக்கிறேன். வேலைக்கு போகிறது பிடிக்கல சகோதரா. கடன் வாங்கி 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 சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கேன். கடைசியா மறிக்கும்படி முயற்சி பண்ணி கொண்டிருக்க மிஸ்டர் சகாதேவன் உண்மையில வல்லமை இறங்கிட்டே இருக்குது. நீ சாகக்கூடாது. திரும்ப நீ ஆஸ்வதிக்கப்படுவ. திரும்ப நீ வேலைக்கு போவ. திரும்ப நீ சம்பாதிப்ப, பணத்தை சேகரிப்ப. நிச்சயம் கடன் அடைத்து நீ கடவுளுக்கு சாட்சியா வாழப்பாரு. இயேசுவை உயர்த்த போறார். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு தைரியமா இரு. இந்த வார்த்தையை நான் பேசுற கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை நீ உயர்த்த போறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மகத்துவமுடைய பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறையா. அன்பு சகோதரி எஸ் ஜெனிட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரி மகளே, ஆனால் சில பிரச்சனை மூலமா நீ ஒழித்து விட்டு ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிற. இல்லை சகோதரி, நீ திரும்ப ஒழித்த ஸ்டார்ட் பண்ணணும். நீ அடைக்கப்பட்ட பாத்திரம். ஜெனிட்டா, நீ தீர்க்கதரிசி மகளே, உண்மையில் வல்லம் இறங்கிட்டே இருக்கு. நீ திரும்ப ஊழிய செய்த நாமத்தை உயர்த்த போற. நீ பெரிய பாடகையா இருந்த, ஆனால் பாடல்கள் சிறந்த உட்கார்ந்து இருக்கிற. பயப்படாது. குடும்பத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு மனமடைந்து உட்காந்து ஜெனிட்டா, உங்க வல்லம் இறங்கிட்டே இருக்கு. ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருப்பாய். வெட்கப்பட்டே போக மாட்டேன். நன்றி பரிசுத்த ஆவியானவர். வல்லமை இறங்கிட்டே இருக்குது. யார் இந்த மோசஸ்? மிஸ்டர் மோசஸ், நீ வழி தப்பி போய் கொண்டிருக்காய் சகோதரா. நீ திரும்பி வா. உன்னை கர்த்தரை உயர்த்த போறாரு. நீ குடும்பத்தை விட்டு ஓரமாக போய் கொண்டிருக்கிற. உனக்காக இயேசப்ப காத்திருக்கிறார் உன்னை உயர்த்துவதற்காக. நீ ஊழியக்காரனால் விளங்கி போயிட்டே இருக்க. மிஸ்டர் மோசஸ் திரும்பி வா. கர்த்தரை உயர்த்த போறாரு. நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமா விளங்குவேன். வெட்கப்பட்டே போக மாட்டேன். நன்றி பரிசுத்த பிதாவே. இந்த அமாவாசை கர்த்தா வியாதிப்பட்ட மக்களுக்காக, கட்டப்பட்ட மக்களுக்காக கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, வெற்றிகளை கொடுப்பீராக, சமானத்தை கொடுப்பீராக.
வழியாக எல்லா மந்திரக்கட்டு உடையற்றும், தாய்த்துகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும். இயேசுவின் ரத்தம் ஒரு குடும்பத்திலான வல்லமை பாய்ந்து போகும்படியா செபிக்கிறேன் ஐயா. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறேன். இயேசு விசுவாசிய மக்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு எல்லா கட்டுகளை இன்னைக்கு உடைத்து நிர்மலமாக்கி ஆண்டவரை அழிக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் கிரியேசை நடத்துங்க ஐயா. சித்தம் ஆகட்டும் என்று கல்வாரி நாமத்தை செபிக்கிறேன். யாவரை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. செய்யும் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நான் வசனத்தை வாசித்து இதற்காக ஜெபிக்க போறேன். சங்கீதம் 30 வாசியம் 31 வாசிப்ப. கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இது வசனம் சொல்லுது. ஆண்டவரே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு. கர்த்தர் உன்னை மேற்கொள்ளும் பிசாசு. மந்திரம் வைப்பான், முட்டியை வைப்பான், எரிச்சு வைப்பான், கர்த்தர் சுட்டு தாயத்தை வைப்பான். என்ன வச்சாலும் சரி, ஒன்றும் பலிக்காது. யார் நம்பி இருக்கிற? இயேசுவை நம்பி இருக்கிற. கர்த்தரை ஆராதிக்கிற. ரத்தத்தை நீ பயன்படுத்தி கொண்டு இருக்கிற சகோதரா, சகோதரி, எழும எந்த ஆயுதம் வாய்க்காமல் போய்விடும். சங்கீதம் சொல்றான், ஆண்டவரே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெறுகிறாங்க ஆண்டவரே, எழும்பிட்டே இருக்கிறாங்க. அப்ப சாத்தா எழும்ப வல்லமை எழும்பிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சாத்தா கிரியை பெருக அபிஷேகம் பெருகிட்டே இருக்கு. சாத்தா கிரியை பெருக வல்லமை பெருகிட்டே இருக்கு. சாத்தா கிரியை பெருக விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. சாத்தா கிரியை பெருக உன் நம்பிக்கை பெருகிட்டே இருக்கும். நீ பயப்படாதே. எத்தனை மந்திரம் எத்தனை மாதிரி உனக்கு செய்தாலும் சரி, உன் விசுவாசம் மட்டும் தான் ஜெயிக்க போகுது. உன் ஜெபம் மட்டும் தான் ஜெயிக்க போகுது. நீ மட்டும் தான் ஜெயிக்க போகுது. இந்த வார்த்தை மட்டும் தான் ஜெயிக்க போகுது. தாவீது சொல்லும் புத்தகம் 30:1, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு. அப்ப சத்த மேற்கொள்வாங்களா? கிட்ட வருவாங்க, கத்தில குத்த வருவாங்க, திட்டி கட்ட வார்த்தை பேசுவாங்க. ஒரு மாதிரி காத்து என்ன வந்தாலும் உன்னை தொடவே முடியாது. உன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவான், உன் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. என்றைக்கு நீ தோற்று போகவே மாட்டேன். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, என்ன கவலைப்படாது. வசனம் வாசிக்கிற சத்துருவை மேற்கொண்டு மகிழ வெட்டாமல். அப்ப சாத்தான் சொல்றான், கீழே தள்ளிட்ட உடனே நீ சோர்ந்து போயிட்டு சபைக்கு அவன் ஸ்டாப் பண்ணிட்டு சாத்தா சபைக்கு போவான்னு சொல்லுவான். நீ சபைக்கு ஓடிவா, முடியல நடந்து ஓடிவா, சபையில வந்து உட்காரு, கர்த்தரை மகிமைப்படுத்து. வியாதி பறந்து போய்விடும். அந்த வசனம் வாசிக்கிறோம். சத்துருவை மேற்கொண்டு மகிழ விட்டாமல். ஆண்டு சாத்தா உன்னை மேற்கொள்ளும்படி மகிழ விட்டாமல் விடவே மாட்டாரு. சாத்தா பெரிய திட்டம் போடுவான். உடைச்சுள்ளார் கர்த்தர் சுத்திரம். நீ தான் ஜெயிக்க போற. அந்த வசனம் வாசிக்கிறோம். மகிழ விட்டாமல் வாசிக்கலாம். நீர் என்னை கை தூக்கி அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறாரு. சாத்தனை கீழே தள்ளி விட்டுறான், போட்டு மிதிக்க பார்க்கிறான், அவன் ஏறி நிற்கிறான். நீ சொல்லு, நான் கிழமை திரும்ப எழுந்திருப்ப, இயேசுவை எழுப்ப வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். அந்த தாவீது சொல்றான், கை தூக்கி எடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை போற்றுவேன். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அமாவாசை நாள் சகோதரியே, உன் வீட்டுக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் பிசினஸ்க்கு விரோதமா, உனக்கு விரோதமா யார் என்ன மந்திரத்தை பண்ணாலும் ஒன்றும் பலிக்காது, நடக்காது. எல்லாம் தோத்து போயிடும். நம்ம வல்லமை தான் ஜெயிக்கும். உன் ஜெபம் தான் ஜெயிக்கும். கை வைத்து ஆமென் சொல்லி பாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இன்னும் உற்சாகமாக, இன்னும் தைரியமாக, இன்னும் சமாதானமாக, சந்தோஷமாக கர்த்தரை உயர்த்த ஆயத்தப்படுங்க. ஒரு பக்கம் நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இரு. அமாவாசையா, பௌர்ணமியா எதையும் பார்க்காத, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. கர்த்தரை பாடிக்கொண்டே. நீ துதிக்கும் போது தான் சாத்தா வெட்கப்பட்டு பின்வாங்கி போயிடுவான். அவன் தோத்து போயிடுவான். அவன் கிரியை தோத்து போயிடுவான். அவன் மந்திரம் தோத்து போயிடுவான். பிலிஸ்தீன் தோத்து போயிடுவான். என்ன பண்ணா நிச்சயமா மந்திரம் தோத்தே போயிடும். நீ தான் ஜெயிக்க போற. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த நாள் எந்த சோதனை வந்தாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டே. உடம்புல அரிப்பு ஏற்படுதா, கஷ்டம் உண்டாகுதா, தூக்கம் கஷ்டப்படியா, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மகிழ்ச்சியோடு கர்த்தர் மகிமைப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடு. கர்த்தர் கிரியேசன். எத்தனை அமாவாசை வந்தாலும், எத்தனை பௌர்ணமி இருந்தாலும் உன் குடும்பத்தை உன்னையும் வாழ்க்கையை அசைக்கவே முடியாது. கர்த்தர் தாங்க, கர்த்தர் உயர்த்த வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கைவிட்டு ஆமென் சொல்லுவாய். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு சந்தோஷமா இருங்க. நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபம் செய்வோம். கையில உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, நீ கொடுத்த 31 சங்கீதத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த வார்த்தை கேட்ட மக்கள் அனைவரும் ஆண்டவரே, தைரியமாக, சமாதானமாக, சந்தோஷமாக கற்று உடைக்கப்பட்டு கத்தார் சந்தோஷமாக கருவத்தார். கேட்ட மக்களை கத்தரு கோடி மடங்கு ஆசீர்வதிங்க, தைரியப்படுத்துங்க. எல்லா கிரியை வெளியே புறப்பட்டு போகட்டும். ஏசுரத்தை யாரையும் மூடி மறைக்கட்டும். கர்த்தர் செய்வீராக, செய்து மட்டும் சாட்சியா வைக்கும்படி செபிக்கிறோம். இதில் காத்துக்கொள்ளவே மறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாவின் யாவை கர்த்தர் கோடி மடங்கு தைரியப்படுத்தி ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் நாம் நல்ல பிதா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.